அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானகர் சொல்றாருங்க, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் கொடுப்பாராம். அது என்னங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம்? பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் பெற்றால் டோட்டலாக பரிசுத்த ஆவியாகவே மாறிடணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்றார். பிதாவுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவருக்குள் மூழ்கி கிடப்பது அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம். அடுத்து பாருங்க, அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பின உடனேன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது அடக்கம் பண்ணப்படுறாரு. ஜலத்திலிருந்து தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே எழும்புவா தான் ஞானஸ்தானம். மரித்து உயிர்த்தேந்து அப்போ உடித்து இதில் பெற்றதுமே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கணுன்னாக்கா பாவத்துக்கு மரிச்சு, பாவன்ட்டு மரணத்துக்கு மரித்து தேவி நீதிட்டு உடித்ததற்கு பிழைத்து, அப்போது பாவத்தையும் மரணத்தையும் அடக்கம் பண்ணுறாரு. தேவி நீதிட்டு உழித்ததில் எழும்புறாரு. அப்போ ஜலத்திலிருந்து கரையேன்னு பரிசுத்த ஆவி அவர் மேலே வந்தாருன்னு சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவி புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அடுத்து பாருங்க, அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்குனதுமே வானத்திலிருந்து ஒரு சத்தம், அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வனாந்திரம், வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவ தூதர்கள்
அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். அந்த காட்டு மிருகங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. ஏன்னா தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் சொல்லப்பட்டது. அப்போ இதுலேருந்து என்ன இருக்குதுன்னா, ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே அவன் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது அந்த சாத்தானுடைய சோதனையெல்லாம் ஜெயிக்கிறான். ஜெயித்த உடனே தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறாங்க. அல்லேலூயா. தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள் சாத்தானை ஜெயித்தவர்களுக்கு. ஆமாம், நிறைய பேர் தேவ தூதர் பணிவிடை செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் சாத்தானை ஜெயிக்க மாட்டாங்க. சாத்தானால் சோதிக்கப்பட்டு அந்த சாத்தானின் சோதனையை ஜெயித்தவர்களுக்கு தான் தேவ தூதர்கள் ஊழியம் செய்வாங்க. சாத்தானின் சோதனைக்கு பலியானவர்களுக்கு தேவ தூதர் பணிவிடை இருக்காது. அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டு அந்த 40 நாள் 3 சோதனை, கண்களின் நிச்சயம் ஜீவனத்தில் பெறும் 3 சோதனை கொண்டு வரான் பிசாசு. 3 சோதனையும் இயேசு ஜெயிக்கிறார். அந்த 3 சோதனையும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே நன்மையும் தீமை அறியத்தக்க அந்த ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷித்தாலே அந்த சோதனையை இயேசு ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார்னா, அவர் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருந்து ஜெயிக்கிறார். அவர் நன்மை தீமை அறியத்தக்க சாத்தானின் சோதனைக்கு இணங்கவே இல்லை. அவர் ஜீவ வார்த்தையே பேசுகிறாரு. ஜீவ விருட்சத்தின் கனியே கொடுக்குறாரு. என்ன சோதனை கொண்டு வா, நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, நன்மார்க்கும் துன்மார்க்கும், கண்களின் நிச்சயம் ஜீவனத்தில் சுய நீதி அநீதி, அதை தான் சாத்தான் கொண்டு வரான் அந்த 40 நாளும் அந்த வனாந்திரத்தில். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாம் கூட என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் எடுத்த உடனே அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறது கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே இதே வேலூர் ஓட்டேரியில் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நேராக பரலோகத்துக்கு போயிடலைங்க. இதே வனாந்திரத்தில், வனாந்திரம் இந்த பூமி, விசுவாசிகள் நிறைந்த இடம் தான் வனாந்திரம். இதே பூமியில் தான் நானும் வந்தேன். ஆனால் நிறைய சோதனையில் ஜெயிக்கலை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அதனால் தேவ தூதர் ஊழிய செய்யத்தை நான் அதிகமாக பார்க்கல. ஆனால் உப்பு உணர்வறையேன். ஏன்னா ஜீவ மார்க்கம் தெரியாது. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவ நீதிட்டு உயிர்த்தில் தேவன் தனக்கு உலக 24/7 40 நாள் இங்கே சாத்தானால் சோதிக்கப்படும் போது ஏசு 24/7 வாரத்திலே 4 மாதத்தில் 31 நாள் ஜீவ விச்சத்துக்கள்லேருந்து ஜீவ வார்த்தையிலே இருந்துக்கிறார். அது தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உழுது கொடுத்து சாத்தானை ஜெயித்ததுனால தேவ தூதர்களாம் வந்து இயேசுக்கு பணிவிடை செய்தாங்களாம். கூடப்பட்டுக்குது. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னங்க, இந்திய தேசம், தமிழ்நாடு, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா. வனாந்திரம்னாக்கா வனாந்திரமான ஒரு உலகம். அங்கே அசுத்தாவிகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், வறுமைகள் இருக்கும், தரித்திரங்கள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருக்கும். வனாந்திரத்தில் பிசாசுகள் இருக்கும், பிசாசின் சோதனை இருக்கும், அங்கே மரணம் இருக்கும், பாப சோதனை, சாப சோதனை, குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் மனிதர்கள், சாத்தானால் ஏவப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சோதனையெல்லாம், அந்த பிசாசின் சோதனைகளை எல்லாம் நீ ஜெயிக்கணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். இயேசு ஜீவ வார்த்தையிலே இருந்தார். ஜீவ ஜீவரசம் நன்மத்தை மறியத்தக்க அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. இடம் கொடுத்துருந்தா அவரும் நம்மளை மாதிரி தோத்துட்டு இருப்பார் சாத்தாங்கிட்ட. தேவதூதர்களெல்லாம் உதவி இருந்திருக்காது. மாபெரும் எழுப்பில் ஒரு வல்லமையான ஊழியத்தை அவரால் செய்திருக்க முடியாது.
அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார். பாவத்துக்கு மறித்து ஜலத்தில் ஞானசம் தேவி நீதிக்கு பிழைத்து தேவி நீதி துவித்து அதான் ஜீவ வச்சது. அவர் உடித்திலும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தில் தேவி நீதி டு இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு கொடுக்குறார். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறார், ஒரு ஆள் பயப்படாமல். ஆனால் அந்த சாத்தான் கொண்டு வர அந்த நன்மை தீமை சோதனை, அந்த பாப சோதனை, அக்கிரம அநியாயம், சுயநீதி, அநீதி, இந்த பிசாசு இந்த இயேசுவை ஜெயிக்கவே முடியல. உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்து பார்க்குறாங்க. காட்டு மிருகங்கள் மத்தியிலே அவர் சஞ்சரித்து கொண்டு இருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தாங்களாம் பாருங்க. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஏன் தேவதூதர்கள் ஊழியம் செய்தார்கள்? அவர் ஒரு ஜீவன். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. ஆதாம் தேவடைய வார்த்தையை மீறி ஏவாளும் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாய். சாவுக்கு அது பிசாசு தான் பணிவிடை செய்தான் எல்லாருக்கும். கண்கள் நிச்சயம் மாஜி சுய நீதி அநீதி பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதாத்தில் இழுத்தும் போகிறான். பிசாசுகள் பணிவிடை செய்து மக்களுக்கு வியாதியும் வறுமையும் கலக்கமும் சோர்வும் பலவிதமான பகையும் கசப்பும் வெறுப்பும் இதெல்லாம் கொடுக்குதா இல்லையா பிசாசு? திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சொல்ற, அந்த ஜீவ ரத்தம் அதை பிதாக்குமார் ஆதாம்லேருந்து முழு உலகு கொடுத்தா. தேவ தூதர்கள் பரிசுத்த ஆவியானவர் பணிவிடை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே விடுதலை. அப்போது கிறிஸ்துக்குள்ளே வரணும். கிறிஸ்து நான் நன்மத்தை மரியத்தை நானே படியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு விழித்தேதல் அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். அப்போது என்ன படித்தோம்? மார்க் 1ஆம் அதிகாரம் 9. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். நம்மளும் ஞானஸ்தானம் பெற்றோம். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். ஜலத்திலிருந்தா மரித்தோர்லேருந்து உயிரோடையும் பெற்று அதான் ஞானஸ்தானம். அவ்வளோ அர்த்தங்குங்க. ஏன்னா வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியான புறாவை போல் இறங்குறார். அவர் இறங்குதுமே என்ன சொல்ல? அன்றியும் நீர் என்னுடைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நீ நேசகுமாரன். ஏன்னா நீ பாவத்துக்கு மறிச்சிட்ட. பாவம்ட்டு மரணத்திற்கு தேவி நீதிட்டு உயிர்த்ததற்குள்ளே மறுபடியும் பிறந்துட்ட. அப்போது வானத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு சத்தம் வருது, நீ நேசகுமாரன், கிறிஸ்து இயேசுக்குள் மறுபடியும் பிறந்தாய், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறாய். ஜீவ வார்த்தை ஜேவ நீதிட்டு விழித்ததில் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா. எல்லா சாத்தானுடைய பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரம் வியாதி எல்லா சோதனையும் ஜெயிக்கலாம். பிசாசு பாவத்தை கொண்டு வரான், சாபத்தை கொண்டு வரான், அக்கிரமத்துவம் அநியாயம் சுயநீதி அநீதி நன்மத்தை மரியாதை பாவத்தின் சம்பளம் மரணம் அதுதான் சோதனை. அந்த சோதனையை ஜெயிக்கணும். நான் நீ ஜீவ விஷயத்துக்கு நீள் வரணும். அப்போ தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என்னுடைய நேசகுமாரன் உன்னில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லப்படும். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவனாராம். வனாந்திரத்தில் போனால் அங்கே பிசாசுகள் இருக்குது. இந்த உலகம் ஒரு வனாந்திரம். ஏதேன் தோட்டத்துறை இப்போ ஆதாமியாவில் இந்த நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதுதான் இந்த உலகம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, எங்கள் ஊர் சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம், எங்கே போனாலும் இந்த உலகம் ஒரு வனாந்திரம். வனாந்திரத்தில் பிசாசுகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், கொலைகள், வெறிகள், குடும்பத்தில் பிரிவினைகள், வியாதிகள், கசப்புகள், பைராகியங்கள், கோபங்கள் எல்லாம் பிசாசு ராஜ்யம், பிசாசின் கிரிகளாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் நன்மைத்தையும் மரியத்தக்க கனி சாக கிடக்கிற சாவுக்கது மரணத்துக்கு பிசாசினால் சூழப்பட்ட உலகம். அப்போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. சாத்தானால் நீங்கள் படித்து பாருங்கள். அது கீழே நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 3 சோதனை. அந்த 3 சோதனை என்ன சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள்? கண்களின் இச்சை,
மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணும் இந்த நன்மை தீமை, நன்மார்க்கும் துன்மார்க்கும், சுயநீதி அநீதி, அந்த அடிப்படையில் வந்து கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அந்த 3 சோதனையும் தேவனுடைய வார்த்தையை வைத்தே ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அது தேவ நீதிட்டு உடித்ததல். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஜீவ வார்த்தை பேசியே ஜெயிக்கிறார். 40 நாளும் ஜெயிக்கிறார். 40 நாளும் நன்மத்தையும் அறியத்தக்க அந்த அந்த வட்டத்துக்குள்ளே தான் சோதனையை கொண்டு வரான். அது கண்களின் நிச்சயோ, அது மாம்சத்தின் நிச்சயோ, அது ஜீவனத்தின் பெருமையோ, அது பாவமோ, அது பகையோ, கசப்போ, வைராகியமோ, கோபமோ, சண்டையோ, மரணமோ, அது வியாதி சோதனையோ, அது கடன் தொல்லை சோதனையோ, ஆபத்து சோதனையோ, பகை, கசப்பு, வயிறு, எந்த சோதனையும் அந்த நன்மை தீமறியத்தக்க அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளதே தான் அவன் சோதனையாக இருக்கும். அதை ஜெயிக்கிறதுக்கு ஜீவ விச்சத்துக்கணியிலே இருக்கிறார். அது தேவ நீதி உயிர்த்ததல், அதான் ஜீவ விச்சத்துக்கணி. ஏசு நன்மை தீமறி அந்த ஜீவில் தேவ நீதிட்டு உழித்ததல். அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. கொடுக்க 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 அந்த சாத்தான் அசுத்தாவி துரத்த போகிறான். பசுத்தாவி வந்து தேவதூதர்களாக வந்து பணிவிடை செய்கிறாங்க. கொடுக்குது பாருங்கள். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தாருங்களாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ தூதர் ஊழியம் செய்யணும். இந்த உலகம் ஒரு வனாந்தரம், குடும்பம் ஒரு வனாந்தரம், உன் தேசம் ஒரு வனாந்தரம். வனாந்தரத்தில் பிசாசுகள் இருப்பார்கள், பிசாசு பிடித்தவர்கள் இருப்பார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போகிறார். கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, சொந்த பந்தம், தாய் தகவல் எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையேற்று போய் பாவம் செய்து பிசாசினால் உண்டாயிருக்கிறானா. நன்மை தீமையத்து தான் உங்ககிட்ட வருவான். யார் வந்தாலும் சரி, நீ ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு தானே அவனை ஜெயிக்க முடியும். பாவம் மனுஷனை, சாபம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவனை ஜெயிக்க முடியும். நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அந்த கிறிஸ்துவை தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கணும், வாலண்டியாக கொடுக்கணும். இயேசு மத்திய மார்க் லூக்கா போதும் அவர் எங்கும் சுற்றி திரிந்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். குத்தாரா இல்லையாப்பா? குத்தாரா? குத்து தானே ஜெயிச்சார். அதனால் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தே ஆகணும். வனாந்திரத்தில் பிசாசுகள் இருக்கும், பிசாசு ராஜ்யங்கள். அந்த வனாந்திரத்தில் பிசாசின் கிரியில் காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அங்கே அவர் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவர் 40 நாள் அந்த பிசாசை ஜெயிக்கிறார். இந்த 40 நாள் ஒரு ஆயுசு நாளை குறிக்குது. உன் ஆயுசு நாள் உள்ளளவும் பிசாசு சோதிப்பான். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைய நன்மை தீமை அறியத்தக்க கனியிலேருந்துனாக்கா நீ சோதனையில் வீழ்ந்துட்ட. பிசாசின் சோதனையில் ஜீவ வீச்சத்துக்கு நீ தேவி நீதிட்டு உயிர்த்ததல். அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுத்தினாக்கா நீ வாய்நாளெல்லாம் சாத்தானை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திரத்தை ஜெயிப்பாய், பாதாளத்தையே ஜெயிப்பாய். அப்படி தான் இயேசு ஜெயித்தார். அந்த சொல்கிற ஜீவரத்தத்தை சிலுவையில் குத்துட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி பிதாவு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த பாவுண்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்துக்கு போய் ஜலத்தில் 3ஆம் நாள் உயிரோடு கூட ஏந்து அந்த சொல்கிற ஜீவ ரத்தத்தை உங்கள் கையில் குத்துட்டு போயிட்டாரு. அந்த ஜீவ மார்க்கத்தை தான் நான் போதிக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்ட விலையேறப்பெற்ற சத்தியங்கள், கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன்கிட்ட வாக்கு தத்தமே இருக்குது. அதை பிதாவாகி தேவன் சொல்லுவோம் பேர் சொல்லி ஆதாம்லேருந்து முழு சபைக்குள் ஆசிரியதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துருக்களை சிநேகம், துன்பப்படு, ஜெபம் பண்ணு, கிறிஸ்து இயேசு கொடுத்துடு. அந்த ஜீவனில் தேவி நீதி டூத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன்கிட்ட பரலோகமே இருக்குது. அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ விட்டுட்டுனாக்கா ஆட்டோமே நியூட்ரலாக நன்மத்தையமாக காட்டிட்டு தான் செய்வேன். அதில் பாவத்தையும் தமிழ் உன்னித்து பூமி சபிக்கப்பட்டு நன்மத்தையும் அறியத்தக்க உலகம், நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தை, நன்மத்தையும் அறியத்தக்க தொழில், வியாபாரம், நன்மார்க்க சுயநீதி அநீதி வார்த்தை, நன்மார்க்க வார்த்தை, துன்மார்க்க வார்த்தை, சுயநீதி அநீதி. அதை தேவனுக்கு உலகத்துக்கு பேச்சு சாத்தானால் சூழப்பட்டு பிசாசு திருடவும் கொள்வாயும் முடிவு நித்திய ஆக்கினை. காலமெல்லாம் பிசாசு சோதனையாகவே போயிடும். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிடித்து ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு போகும்படி எங்கள் கிராமம் சோழவரம் கிராமம், பிசாசுகள் நிறைந்த கிராமம், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், கொலைகள், மரணங்கள். இன்னைக்கு கூட பாருங்கள் மரணம், எங்கே பார்த்தாலும் மரணம்.
மரணத்துக்கு அது பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுக்கிறான் உலகத்தை. நீ கிறிஸ்துக்குள் ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அவரே உரித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறாரு. ஏசு சேஷன் நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சுவிசேஷம் இயேசுவை பற்றிய ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணுங்க. பிசாசின் பால் ஆக்கப்படி அவர் விடியில் ஆக்குங்க. குடுகள் பார்வை செவிட்டுகள் திறவுங்க. குஷ்ரோகிகள் சுத்தப்படுத்துங்க. வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள். மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகின்றார். பாவத்திலிருந்து மரணத்தை வெளியே பிசாசு கொண்டு வரான் சாத்தானு. தேவி நீதியிலிருந்து உயிர்த்ததில் வெளியும் கொண்டு வராரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக உணர்வுபூர்வமாக கொடுத்தினாக்கா தினந்தோறும் 40 நாளும் சாத்தானு ஜெயிக்கிறாரு அந்த வனாந்திரத்தில். அதுக்கப்புறமா தான் வல்லமையாக ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணி 3.5 வருஷம் வல்லமையாக ஊழியம் செய்தார். எங்கே போனாலும் ஜீவன்லேங்கிறார். நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாகவே இருக்கு. எங்கே போனாலும் பிசாசு பிள்ளை நன்மத்தையும் அறியத்தக்க ஜனங்கள் ஆதாம்குள்ளே பிறந்தாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் பிசாசு ராஜ்யத்தில் மூழ்கிக்கிறாங்க. வியாதியில் வறுமையில் தரித்திரத்தில் ஆபத்தில் விபத்து ஆசோபாசத்தில் ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுத்து அந்த சோதனையை ஜெயிக்க வைக்கிறாரு. லேகோன் பிசாசு 2000 பிசாசு பிச்சுக்குது அவனுக்கு. அசுத்தாவி அத்தனை பிசாசு ஜெயிக்கிறதுக்கு நானே நல்ல மேய்ப்பன். அவன் பேர் அகோப்பி என்பது ஜீவர் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழுது கொடுக்குறாரு பாருங்க. அத்தனை பிசாசு தோத்துறாரு. பசுத்தாய் சொஸ்த புத்தி வந்துச்சு. பசுத்தாய் வந்துச்சு. அவர் ஜலத்திலிருந்து கரையை பாவத்துக்கு மாதிரி தேவநீதிக்கு வைத்து பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி வந்துமே பிடங்கள் வந்து நிர்வாணமாக வஸ்திரத்தை இயேசு பாதத்தில் நமந்து தக்கப்பொல்ல போய் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டாரு. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவின்றான். தக்கப்பொல்ல 10 நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்னத்தை பண்ணுற கர்த்தர் என்ன இறங்கி செய்தார்? ஜீவரத்தம். அந்த ஜீவில் தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தான் தான் கொடுத்தாரு. அவன் பேர் தேவந்தருக்கு ஆதாம். அதை போய் பிரசங்கம் பண்ணானா. அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அதே மாதிரி தான் இந்த செய்தி கேட்குற நீங்கள் கூட ஆச்சரியப்படுறீங்க. ஜீவ வார்த்தையே தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது விட்டா எல்லாம் ஆச்சரியம். அசுத்தாய் ஊழி பசுத்தாய் வந்து தக்க போலியே கலக்கினானா. வேதாகம சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க பவுல் செய்த மாதிரி ஊழியம் செய்தான் அந்த லேகோன் பிசாசு பிச்சவன். ஆனால் அவன் ஊழியத்தை பைபிள் ஏதில் பவுலுடைய ஊழியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2000 பிசாசு துரத்தப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தால் தெக்க போல 10 நாடுகளில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான் போடப்பட்டது அந்த நாட்டில். அதனால் ஆதாமுக்குள் வாழ்கிறவர்கள் சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு அடிபணிக்கிறார்கள். சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். அதனால் சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கும் ஒரு வேறு 4 அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியான புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். ஞானஸ்தானம் இருக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணத்தை அடக்கம் பண்ணிட்டு ஜலத்திலிருந்து ஏறினுடைய தேவி நீதிட்டு உழித்ததில் வந்து வானம் பரலோகம் திறக்கப்பட்டு பசுத்தாவியன் புறாவை போல இறங்குறாரு. இறங்குதுவே அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் ஆயிரு. தேவடைய பிள்ளையாக மாறு நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ இயேசு எல்லாரையும் தேவனுடைய பிதாவினுடைய நேசகுமாரனா மாறி ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. இந்த லேகோன் பிசாசு ஆதாம்குள்ள நன்மை தீமை பிசாசின் பிள்ளையாக இருந்தவனை தேவடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு இயேசுவை தந்துள்ளி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தந்து பசுத்தாய்க்கு நேசகுமாரனா அசுத்தாய் பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடைஞ்சானா. ஹீல் ஹார்ட் சொஸ்த பசுத்தாய் நிரப்பப்பட்டு வசனத்தை தக்க போல போய் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டார். எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. எந்த மனுஷனும் ஆதாம்குள்ளே பிறந்தவன் படித்தவன் படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா அவனு பெண்ணு உயர்ந்த தான் எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக அவருக்கு கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவர்களை நீதிமானாக்கலாம். கிறிஸ்துவின் ஜீவனையும் கோடா கூடிய உங்கள் பிள்ளைங்க பேச தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவத்து கொடுங்க. அசுத்தாய் போய்த்தானாகவும் பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்து சொஸ்த புத்தி அடைஞ்சு அவர் ஜீவில் தேவடைய பிள்ளைகளாக மாறி அவர்களுக்கு தேவதூதர் பணிபடி பசுத்தாயோட உதவியெல்லாம் கிடைக்கும். அவரே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ பரலோக கனி கொடுப்பான். அப்போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு சாத்தானுடைய சோதனை கண்டிப்பாக வரும். சாத்தான் சோதனையை நீ ஜெயித்தே தரணும். அது கம்ப சோசனம் இல்லை, மலை நோண்டி எழுப்பிருக்கிறது இல்லை. நன்மத்தை மரியத்தக்க கனி புசித்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி சோதிப்பான். நீ ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுது கொடுத்து அவனை ஜெயிக்கணும். அவ்வளோதாங்க மேட்ரு. ரொம்ப வெரி சிம்பிளுங்க. பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தோக்கடிக்கிறான். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தையில் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவதுக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு.
கற்றுக்கோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் உலகத்தில் எங்குமே விலையேற பெற்ற சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அன்றல இந்த வேட் சாத்தானால் சோதிக்கப்பட்டு, ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சாத்தானால் சோதிக்கப்படுறா. என்ன சோதிக்கணும் குத்தான்? இந்த கனியை பூசி தேவன் அந்த கனியை பூசிக்க நன்மத்தையும் அறியத்தக்க கனி பூசி ஆகவே சாவாய் சொன்னாரா இல்லையா? ஆனால் மீறி போய் என்ன பண்ணுறா? அப்போ பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி அப்படி பாவத்தின் சம்பளம் நல்லவ கெட்டவர் நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதில் தான் கண்களிச்சம் வச்சும் சுயநீதி அநீதி அதை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொழுத்து கொடுத்தா படுதோல்வி அடைந்தா. புருஷனையும் கூப்பிட்டு அவனும் கொடுத்து பாவன்ட்டு மனத்தை கொண்டு வந்துட்டா. இப்போ அதுலேருந்து எல்லோரும் பாவம் செய்து தேவ பிசாசு சாத்தான் பிள்ளைகளாகவே பிறக்கிறாங்க. இப்போ இயேசு வரார் பரலோகத்திலேருந்து. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு மீண்டுமா ஜீவ வச்சதுக்கு ஜீவரத்தம் கொடுக்குறாரு. நன்மத்தையும் அறியத்துக்கு பாவுன்ட்டு மனது தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. அந்த ஜீவரத்தத்தை வாய்நாளெல்லாம் கொடு. அந்த ஜீவனில் தேவி நீதி நீச்சிக்கப்படுத்த சகலமுங்குது. ஏசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு பரலோக ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே கொட்டி கிடக்குது. நன்மத்தை மகள் எல்லா உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். வனாந்திரமாக இருக்கும். வறட்சியாக இருக்கும். பிசாசு திருடவும் கொள்ளும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நம்மளும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு. அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு சுவாமட்ட வாக்கு தத்துவம் 24/7 வாரத்திலே வாரத்தில் 30 மாதத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பூமி பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் ஏரியாவுக்கு சபையில் விசுவாசிங்க. எங்கே போனாலும் நீ உலகத்துக்கே ஒலி பூமிக்கே உப்பு. திருடவும் கொள்வாய்க்கு வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் இருக்கு. ஜீவ மார்க்கத்தை போதி கிறிஸ்துக்குள்ளே இருந்து அவனுக்கு டீச் பண்ணு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. இங்கே இயேசுக்கு தேவதூதர் பணிவிடை செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? அவர் ஒரு ஜீவன். அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. அந்த ஜீவனை சிலுவையில் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. தேவன் தனக்கு உங்களுக்கு அசுத்தாய் தெரிஞ்சு உன்னை பாவத்தை மனத்தில் விடுதலையாக்கி இருக்கிறார். அதனால் அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். போதுமா? ஜெபம் பண்ணலாமா? அதனால் வனாந்திரத்தில் ஒரு குடும்பம் அப்படியே நான் இருக்கிற ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. ரொம்ப ரவுடிகள், ரொம்ப சாபங்கள், பாவங்கள், மரணங்கள் வைக்கிற என்ன நோக்குதுன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடு. உணர்வு பூர்வமாக கொடு. பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, நன்மை தேமலை மூழ்கா. சாத்தான் உன்னை ஜெயிச்சிடுவான். சுயநீதி அநீதி மாம்ச செந்தே மரணம். ஆதாமின் செந்தை மரணம். கிறிஸ்துவ செந்தையோ ஜீவன சமாதானம். கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, வெறுப்படிக்கிறது இதெல்லாம் வியாதி தான் கொடுக்கும். சாபத்தை கொடுக்கும். அதெல்லாம் மாம்சக்கிரிய. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. என்ன தேவன் ஜீவரத்தை இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. கவலைப்படுற காரியம் வெளிப்பட்ட பணி போல முடியும். இயேசு ஜீவனையும் பரிவரையும் தேவன் தனக்கு உலகத்து இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை வாலண்டியாக கொடுக்குறார். சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறார். பகைக்கணும் நன்மை சத்துக்களை துன்பப்பட்டு ஜெபம் பண்ணார். மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அக்கப்பட்ட யாவரும் குணமாக்குறாரு. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த நன்மத்தை எல்லா சாபங்களும் பாவங்களும் மறு பாதாள ராஜ்யமே இருக்குது. அதுக்கு அடிமையாகிடாத. அதுக்கு கீழ்ப்படிந்து பிசாசினால் ஜெயிக்கப்படாத. தேவனால் ஜெயிக்கப்படு. தேவி ஜீவரத்தத்தை கொடு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை கொடு. பரலோக ராஜ்யத்தை கொடு. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசு அந்த இயேசு நானே வழியும் சத்தி ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனோட குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியானும் ஜீவனோட ஜீவ சந்தாரியாவாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பேர் சொல்லி பிதாவை ஆதாம் முழுவது நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் முழுவது பாதிக்குது. நன்மத்தை மறியத்தக்கனி புஷாகவே சாவாய். அதுக்கு பரிகாரம் ஜீவ விசை தேவி நீதிட்டு இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். அவர் உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறார். பசுத்து பிதாவை இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படும் உலகெங்கும் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அவனுடைய சோத்திரம். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கோரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கத்தா. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறங்க தாவே. இடைவிடாமல் கொடுக்குற எக்காலத்தை கொடுக்குற சோர்ந்து போகாமல் கொடுக்குறங்க தாவே. வாய்நாளெல்லாம் கொடுக்குறங்க தாவே.
சாத்தானால் சோதிக்கும் 24/7 வாரத்தில் வருஷத்து முழுத்து மாதம் வந்து முழுத்து இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு வானத்தோட சகலாதி பிதாவாகிது இயேசு கிறிஸ்து சாமட்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி உயிர்த்தேதிலும் என் பேர் சொல்லி மன்னிப்பு குடும்பத்தார் ஏன் தேசத்தார் மாம்சமான இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாம்லேருந்து முழு வளர்த்து கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் அலையிலேயே கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் தேவதூதர மாம்சமான அவர் மீது கட்ட வைக்கிறங்க தான் 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற முழு உலகத்தில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆதாமுக்கு இந்த பாவத்தின் சமல் தேவ உலகமே குட்டி பாதாளமாக எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் கொலைகள் விபச்சாரங்கள் வேஷ்டங்கள் எங்கே பார்த்தாலும் அழிவு நாசமாசங்களாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவி நீதி தூயத்தில் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு வாழ்நாள்லாம் கொடுக்குறோம் இந்தியத்தில் 140 கோடி தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான இயேசு கிறிஸ்து பரிவு தேவன் தனக்கு ஆதாம் வந்து அசுத்தாய் விதத்தி பசுத்தாய் தேவத்தில் பணிவிட செய்கிறதா செங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லவராக அப்படி யாவரையும் கூட மாக்கினார் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்குறேன் அந்த ஜீவனில் தேவன் தனக்கு ஆதாம் முழுத்துக்கு அசுத்தாய் பசுத்தாயிருக்கு நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவனிலும் வார்த்தையை நேரத்திற்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் ஆனால் அதுபோல் கிறிஸ்துவ சிந்தைய மாம்சமான அவர்கள் இருக்கிற தாவை தேவி நீதி தூயத்தில் பிதாவாகி தேவன் ஆதாம் முழுத்து கொடுக்குறங்க தாவை வாழ்நாள்லாம் கொடுக்குற தாவை இடைவிடாமல் கொடுக்குற தாவை எக்காலத்து கொடுக்குற சோத்துவாள் கொடுக்குற தாவை சோத்துருங்க தாவை அப்படியாக தாவை இந்த செய்தி கேட்குற ஒரு ஆஸ்வதிக்கிறவங்க தாவை தேவதூதர்கள் பணிவிடை செய்தே தீர வேண்டும் பசுத்தாய் வந்தே தரணும் நன்மத்தை மரியத்தக்க கனி தேவன் தனக்கு பிசாசு திருடி கொண்டு ஐக்கியத்துக்கு உரிமையாக வரணும் அதுபோல் கிறிஸ்துவ ஜீவ தேவன் தனக்கு ஆதம் உங்களுக்கு பசுத்தாய் உரிமையாக வர தேவ பாவண்டு மட்டும் விடியில் வாக்குவார் தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புதிய சிஷியாக இருக்கிறார் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாக தேவன் ஆதம் வாழ்நாளெலாம் உங்களுக்கு இடைவெளி எக்காலம் கொடுக்குற தாய் எல்லா சோதனையும் ஜெயிக்கிறங்க தாய் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணம் கங்கிலிச்சம் ஜீவன் எல்லா பாவன்ட்டு மரணத்தை ஜெயிக்கும்படி தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தையில் தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெலாம் கொடுக்க இடைவிட அவங்க எக்காலம் கொடுக்குற தாய் அசுத்தத்துவம் பசுத்த தேவதூரெலாம் பணிவிடை செய்கிட்டு தாய் நீங்கள் அப்படியே செய்ய நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் நிலத்தில் உள்ள பகுதியில் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கி எனக்கு பர்த்டே 5/5/2026 பர்த்டே என்னுடைய பர்த்டே 54வது வருடம் முடிந்து 55வது வருடத்திலே நான் பிரவேசித்திருக்கிறேன் இந்த பிறந்தநாள் செய்தியாக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாத்தான் என்னை திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் பார்த்தான் என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி கொடிய வியாதினாலே பாதிக்கப்பட்டு 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி பிசாசு என்னை திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தில் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்த பங்கெடுத்து இன்றைக்கி ஊழியக்காரர்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அவ்வளோ பெரிய வியாதி ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமேட்டு போய் சினிமா பைத்தியமாகி வியாதி பிடிச்சி சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் 8 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு வியாதி நேரில் பைத்தியம் சினிமாவில் நடிக்கணும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை தற்கொலை முயற்சி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் 19 20 வயசுலேயே அவ்வளோ பெரிய காரியத்தை 7 முறை தற்கொலை முயற்சி 7 முறை ஆண்டவர் காப்பாற்றினார் தேவன் என் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அப்புறம் இயேசுவை சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் கல்பனா மேடம் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் சோழவத்தில் பெஞ்சமின் பாஸ்டர் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் மதுரில் போய் பாஸ்டர் JJY அருள் அவர்கள் மூலமாக ஊழியத்தில் உடன் ஊழியக்காரன் எங்கள் தலைமை போதகர் எபினேசர் ஜார்ஜ் அவருடைய தகவனார் ஜார்ஜ் பாஸ்டர் மூலமாக இப்படி ஊழியக்காரர்கள் மூலமாக நான் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிருந்தில் பங்கெடுத்து இன்றைக்கு உலகத்துக்கு இந்த கிறிஸ்து இயேசு ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணிபடி தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் மரித்திருந்தால் எந்நேரம் புல்லு மலிச்சு எப்படியோ போயிட்டு இருக்கும் ஒரு முறை இல்லைங்க 7 முறை தற்கொலை முயற்சி பிசாசு என்னை திருடவும் கொள்ளவும் பார்த்தான் இயேசு என்னை காப்பாற்றினார் அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் பரலோக ராஜ்யம் இருக்குது அதனால தான் பிசாசு ராஜ்யத்தை கீழே சேனல் மூலமாக அதனால் எல்லா செய்தும் ஜோயே ஜீவன் வேதாகம் என்னை போல் எத்தனையோ பேர் சாபத்தால் பாவத்தால் மரணத்தால் தரிதல் தற்கொலை முயற்சி பிசாசு தொல்லை தாங்க முடியாத நன்மை தீமறிய ஷாக கிடக்கிறாங்க அவங்களெல்லாம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை போதிக்கும்படி இந்த 55வது இந்த பிறந்த நாளில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த நாளில் 5/5/1971 இந்த பூமியிலே என் தகப்பனார் ராணி அம்மாவுக்கு
மகனாக நான் பிறந்தேன். இத்தனை ஆண்டுகள் தேவன் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து எல்லா ஆபத்துக்கும் நாச மோசங்களுக்கும் எல்லாவற்றையும் தப்பித்து மீட்டு என்னை ரட்சித்து ஞானசானத்தில் திருவிந்து பங்கெடுத்து கிறிஸ்துவேசுக்கு ஊழியக்காரனாக்கி இம்மட்டுமா என்னை வழிநடத்தி வந்த தேவனுக்கு கோடானு கூடிய நன்றிகளை ஏற்றிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கூட பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாள ராஜ்யத்தில் விடையில்லை தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுங்கள். இது வனாந்திர உலகம், இது கடைசி காலம். திருடனாக்கி பிசாசு கொல்லவும் அடிக்க திரு எங்கே பார்த்தாலும் பத்திரிகை தொலைக்காட்சி செய்தியில் பாருங்கள், உலகமே குட்டி பாதாளமாகுது. இதுக்கு தப்பி வைக்க ஆண்டவராக இயேசுவே படி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்துவின் ஆமன்ற வாக்கு தத்துவம். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடிச்சி ஞானசானம் எடுத்து திருவிழா பங்கு கிறிஸ்துக்குள்ளே வாங்க. பரிசுத்த ஆவியா தேவதூரம் பணிவிடை செய்வாங்க. எல்லா சாத்தானுடைய சோதனையை ஜெயிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 5/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதியில் எங்கள் நிலத்தின் பகுதியில் இந்த செய்தியை பதிவு செய்து இந்த உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக இன்னும் ஏராளமான செய்திகளை பதிவு செய்திருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே கேட்ட விலையேற் பெற்ற சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இழப்பில் கொண்டு வருவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயமாக உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதாம் போல பிறந்தவன் நன்மத்தை மரியாதை ஷாகவே ஷாக கிறிஸ்துவை தேவநீத ஜீவ விசை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தை இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ உலகத்துக்கே ஒரு பூமிக்கு உப்பாக இருக்கலாம். ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தாருக்கெல்லாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கேன். உங்களை கொண்டு தேவன் இந்த கடைசி நாட்களில் பெரிய இயப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.